Hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அமேசிங்கான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 53 and 54 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. गाइस உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. சோ வெல்கம் டு அனிமே zombies. சோ லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துருக்குன்னா ஷினோமியாவோட அப்பாவை காய்ஜு நம்பர் 9 ஃபுல்லா கேப்சர் பண்ணிருக்கோம். சோ அதை இப்போ ஷினோமியா வந்து பாத்துட்டு ஐயோ எங்க அப்பா இவங்கிட்டயா அதுவும் எனிமி கிட்ட மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி நின்னுகிட்டு இருக்கா. இந்த சமயத்துல காய்ஜு நம்பர் 8 சரி நம்ம நார்மலும் சரி தாறுமாறா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. காய்ஜு நம்பர் 8 ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவன் என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, ஈவன் நானும் நாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறோம், ஆனா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம இன்னமும் பின்னாடி தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இது என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காய்ஜு நம்பர் 8 யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல காய்ஜு நம்பர் 9 ஓகே நான் இப்போ கிளம்ப போறேன் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சண்டையை விட்டு ஓடணும் தான் பாத்துக்கிட்டு இருக்க காய்ஜு நம்பர் 9. இந்த சமயத்துல நார்மி நம்பர் 8 நம்ம ரெண்டு பேரும் அதை அடிச்சு கொள்ற அளவுக்கு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்பர் 9 உடைய ஒரு கையை கூட உடையுது. ஆனா அது இவங்களுடைய அட்டாக்ஸையும் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அதோடைய ஃபுல் டார்கெட்டே என்னவா இருக்குன்னா இங்க இருந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சமயத்துல தான் நம்பர் 9 சொல்லுது நம்பர் 8 நீதான் மெயின் கல்பரேட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 9 வந்து நம்பர் 8 பாக்குது. ஏன்னா நம்பர் 8 வந்து ஒரு சரியான பஞ்ச் ஒண்ணு கொடுத்துருப்பான். அப்ப அதோடைய செதெல்லாம் பிஞ்சு உள்ள பார்த்தனா இன்னமும் உள்ள ஷினோமியோட அப்பா இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இந்த சமயத்துல காய்ஜு நம்பர் 8 என்ன சொல்றானா டேய் இங்க இருந்து நான் உன்னை தப்பிச்சு போகவே விட மாட்டேன்டா பாப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ரேஜா இருக்கான. இந்த சமயத்துல ஷினோமியாக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுது நின்னுட்டு இருக்காங்க. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இங்க பாரு நம்பர் 9 நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ பண்ணது நியாயமே இல்ல, இது ஃபேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காய்ஜு நம்பர் 8 9 போட்டு பிச்சு பேன் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன் சரியான அடி ஒவ்வொரு அடியும் இவனுக்கு. சோ நம்பர் 8 நீ என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்பர் 9 வந்து உண்மையிலே செம்ம டென்ஷனா இருக்கு. ஏன்னா காய்ஜு நம்பர் 8 கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிச்சு தள்ளுறாங்க நார்மியும் காய்ஜு நம்பர் 8. இது அதுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஸ்டாப் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான்டா அவங்களோட எண்டு அப்படின்னு அது என்ன பண்ணுது ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி விட்டுறதுக்காக அதோடைய பவர் எல்லாம் ரைஸ் பண்ணுது. சோ அந்த சமயத்துல ஷினோமி என்ன பண்றா கஃப்கா ஹிப்னோ கமாண்டர் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல தான் நான் கிட்டத்தட்ட என்னுடைய லிமிட்டுக்கு வந்துட்டேன் போல இருக்கு, என்னுடைய பாடி ஆல்ரெடி ரீஜெனரேட் ஆகிறது நின்னு போச்சு, நான் என்னதான் பிளாஸ்ட் கொடுத்தாலும் சோ என்னால பறக்க முடியற அளவுக்கு என் பாடிக்கு தெம்பு இருக்கு, அதை வச்சு நான் பறந்து தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மி கிட்ட இருந்தோம் நம்பர் 8 கிட்ட இருந்தோம் அந்த நம்பர் 9 தப்பிக்கதாங்க பாக்குது. சோ இந்த இடத்துல டேய் உன்னை விட மாட்டோம்டா, உன்னை இப்பயே போட்டு தள்ளுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. உன்னை நான் எப்பவோ கொண்டு இருக்கணும்டா, உன்னை கொல்லாம விட்டது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 9 வந்து உண்மையிலேயே டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்பர் 8 கிட்ட. சோ டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோடைய பாடி ரீஜெனரேஷன் கம்மி ஆனாலுமே அதோடைய பவர் அது அகைன் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குதுங்க. லிமிட்டுக்கே வந்தாலும் அது விடுற மாதிரி தெரியல நம்பர் 9. சோ அதோடைய தலைய ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுது. ஒரு பக்கம் பார்த்தா ஷினோமியோட அப்பாவோட ஃபேஸ் வந்து தெரியுது. இந்த நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா அதோடைய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இங்க பாரு ஹியூமன்ஸ் வந்து என்ன மாதிரியான கிரியேச்சர்னே தெரியல, திடீர்னு பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா அவங்க முன்னாடி இருக்கவங்கள அபண்டன்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசுதுங்க. இன்னொன்னு இப்போ அதோடைய ஃபுல் ரீஜெனரேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அது கிட்டத்தட்ட ஷினோமியோட அப்பா மாதிரியே தான் தெரியுது. இங்க பாருங்க இந்த டைம் நீங்க நடிச்சிட்டீங்க, அடுத்த டைம் நான் தான் மூவ் பண்ணுவேன் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஷினோமியோட அப்பாவோட ஃபேஸ்லயே அது ஆக்சுவலா ஒரு வில்லத்தனமா ரக்கையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ மான்ஸ்டர்ஸ் உடைய உலகம் ஆரம்பிக்க போகுது காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியோட அப்பாவோட ஒரு ஃபார்மையே மான்ஸ்டர் 9 வந்து எடுத்துக்கிட்டே இப்போ பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு. ஊரை பார்த்தா ஊரே அழிச்சு போய் கிடக்குது, அங்கங்க அப்படியே குப்பையா உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. இது நார்மலுக்கும் சரி காய்ஜு நம்பர் 8க்கும் சரி ஒண்ணுமே புரியல. இன்னொன்னு காய்ஜு நம்பர் 8 யோசிக்கிறதுலாம் மான்ஸ்டர்ஸ் உடைய உலகம் ஆரம்பிக்குது, இன்னொன்னு நான் தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு அது சொல்லிட்டு போனதெல்லாம் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன், இன்னொன்னு என்னோட சீஃப் அவரோட ஃபேஸ் நீ எப்படி யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் நம்பர் 9. இது ஷினோமியாக்கும் ஒண்ணும் புரியல. நாருமிக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, ஆனா அங்க ரத்தம் வர்றதுனால அந்த ரத்தத்தோட மேட்ச் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே சொல்லுவேன் இந்த ஒரு பிக்சர்ல கிளியரா தெரியுது நாருமி பெஸ்ட் ஆஃப். சோ கஃப்கா ஹிப்னோ அழுதுகிட்டு இருக்கான் இந்த சமயத்துல. இதுக்கப்புறம் 2 நாள் ஆகுது, நியூஸ்ல எல்லாம் வருது இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இவரு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்ல எல்லாம் பெருசா வருது. இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் ஆபீசர்ஸுமே ஒன்னா நின்று அவருக்காக ஒரு மரியாதை மாதிரி செலுத்துறாங்க. என்ன சொல்றாங்க இவரு 30 வருஷமா மக்களை இதே மாதிரி டிஃபென்ஸ் ஆபீசராவே இருந்து காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவருக்கு போட்டோ போட்டு மாலையை மாட்டிட்டு இருக்காங்க. சோ இருக்கிற எல்லாருமே எந்த மாதிரியான ஹானரா இவரை ஹானர் பண்ண முடியுமோ அப்படி எல்லாருமே அழுதுகிட்டு கண்ணுல கண்ணீரோட ஹானர் பண்றாங்க.
இருக்காங்க. கஃப்கா ஹிபினோவும் இந்த இடத்துல அழுதுகிட்டே ஹானர் பண்றாரு. சோ இருக்கிற எல்லா யூனிட்ல இருக்கவங்களும் இவரை பார்க்க வராங்க. ஏன்னா இவரு அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆளுங்க. சோ செகண்ட் பேஸ்ல இருக்கிறவர் வந்து கனசாவா அப்படின்ற ஒரு செகண்ட் பேஸ் உடைய சீஃப். சோ இந்த சீஃப்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்பதான் சீஃப் உடைய ரூம்ல உட்காந்து ஷினோமி அழுதுகிட்டு இருக்கா. அதுவும் அவங்க அப்பாவோட சீட்ல உட்காந்துகிட்டு. சோ அவ இந்த இடத்துக்கு வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கஃப்கா ஹிபினோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல நார்மி டைரக்டா வந்து நீ அங்க வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ண விரும்பலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் என்னால வர முடியாது, ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணி சொல்றான். என்னால அவரை சேவ் பண்ணவே முடியல, ஏன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நான் வீக்கா இருந்ததுனால தான் அப்பவே நம்பர் 9 எஸ்கேப் ஆச்சு கமாண்டர் நாருமி அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப கண்ணுல கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கா. நான் எப்படியாவது பலசாலி ஆகணும், எங்க அப்பாவை இந்த மாதிரி ட்ராப் பண்ண அந்த நம்பர் 9 நான் விடவே கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நான் எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும், அப்புறம் டிஃபென்ஸ் போர்ஸா இருக்கிற நம்ம தான் இந்த நம்பர் 9 எப்படியாவது டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபயர்ட் அப் ஆகி இருக்கா. டக்குன்னு நான் டிஃபென்ஸ் போர்ஸோட ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணிட்டு, இங்க பாருங்க நாருமி, நான் என்னுடைய கம்போஷரை நான் லூஸ் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்காக என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கிறேன், அப்புறம் இன்னொன்னு நான் அந்த மெயினான ஈவெண்ட்டுக்கு வராதனால என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அவன் நிக்கிறா. அப்பதான் ஷினோமியா, இன்னொரு வாட்டி நம்ம அதை பார்க்கும்போது அதை பாக்குறதுக்குள்ளேயே நான் உன்னை ஸ்ட்ராங்கானவளா மாத்தி காட்டுறேன். இன்னொரு விஷயம், எனக்கு மிஸ்டர் ஐசோ, அதாவது உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் உனக்கு சொல்லி தரேன். இன்னொரு விஷயம், நீ இதை நல்லா தெரிஞ்சு கத்துக்கோ, நல்ல ரிசல்ட்டை காட்டு, அப்புறம் இந்த செரமோனிக்கு வராம இருக்காத, உங்க அப்பா ஒரு வாட்டி பாத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து மூவ் பண்ணலான்ட்டு போறாரு. அப்பதான் எஸ் சார் அப்படின்னு சொல்லி ஷினோமியாவும் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கா. அந்த சமயத்துல நம்மளுடைய கஃப்கா ஹிபினோ வெளியில தான் உட்காந்து இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பிராங்கா சொன்னா ஓட்டு தான் கேட்டுட்டு இருக்காரு தலைவர். ஆனா அவரு கொஞ்சம் அப்படியே கூலா தாங்க இருக்காரு. ஏன்னா என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காரு. அந்த சமயத்துல தான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. கஃப்கா ஹிபினோவுடைய கை இன்னும் காய்ஜு நம்பர் 8 உடைய ஃபார்மை விட்டு வெளியே போகல. அதாவது இப்போ கஃப்கா ஹிபினோ ஒவ்வொரு வாட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவனுடைய பாடி பெர்மனண்டா காய்ஜுவாவே தான் இருக்கு. சோ ஒரு கிளவுஸ போட்டு அவருடைய பாடி அவர் இப்ப கவர் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நம்பர் 9 நான் டெஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரேஜோட கிளம்பி போறாரு. இந்த எபிசோட் லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிருக்கும். ரீசன் என்னன்னா, ஒரு மெயினான ஒரு வெயிட்டான பெரிய கை இறந்து போயிட்டாரு. சோ அவருக்கு மாலையை மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டத்துல தானே இருப்பாங்க. ஈவன் அது ஷினோமியாவோட அப்பா வேற. சோ அதனால இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சஸ்பென்ஸ் தான், இந்த நம்ம தலைவருடைய கை வந்து திருப்பி ஹியூமன் ஃபார்முக்கு மாறாம இருக்கிறது. சோ கண்டிப்பா நம்மளுடைய தலைவர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால தான் இந்த ஈவெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மத்த எல்லாரோட சொல்றதை விட அந்த இடத்துல நம்பர் 8 அவரோட கொஞ்சம் ஸ்கில்டா சண்டை போட்டு இருந்தாரு அப்படின்னா நம்பர் 9 எப்போ கேப்சர் பண்ணிருக்கலாம். சோ அதனால இவர் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல பாப்போம் guys. So see you soon. Bye bye.